அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் இறந்துவிட்ட மனிதனின் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஷைத்தான் அவனை விட்டு பிரிந்ததற்கு பிறகு உயிரோடு உலகில் வாழ்கின்ற மனிதனிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக, அதுதான் மனிதனை பிடித்திருக்கிற பேயாக பிசாசாக நம்பப்படுவதை நேற்று வரை நாம் அறிந்திருக்கிறோம். அது முற்றிலும் இஸ்லாத்திற்கு புறம்பானது. அந்த நம்பிக்கைக்கு எந்த அடிப்படை முகாந்தரமும் இல்லை, ஆதாரம் இல்லை என்பதை நாம் ஆதாரங்களின் அடிப்படையில் இல்லை என்றாலும் அறிவுபூர்வமாக நடைமுறையில் சிந்தித்தால் அது தவறான ஒரு சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உலகில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் 700 கோடி மனிதர்கள். மறைந்தவர்கள் எத்தனை கோடி நமக்கு தெரியாது. மறைந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஷைத்தான் அவர்களெல்லாம் கிளம்பி உயிரோடு இருக்கின்றவர்கள் மீது ஊடுருவி அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தால், அப்போ 700 கோடி மனிதர்களுக்கு ஊடுருவி ஆதிக்கம் செலுத்தியது போக மீது இருக்கிற அந்த ஷைத்தான்கள் யாரிடத்துக்கு போய் ஆதிக்கம் செலுத்துவது? இது ஒவ்வொரு வருடமும் அந்த எண்ணிக்கை, இறந்துவிட்ட மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஷைத்தான்களுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு வருடமும் என்ன அதிகரித்துக் கொண்டே தான் போகும். நேற்று வரை 1.5 லட்சம் மனிதர்கள், உலகத்தில் 1.5 லட்சம் கோடி மனிதர்கள் இறந்திருக்காங்க என்ற ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டால், அடுத்த வருடம் 2 லட்சமாகத்தான் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்படி இறந்து விட்டவரிடமிருந்து வெளியேறிய அந்த ஷைத்தான் உயிரோடு இருக்கின்றவர்களிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவது என்பது அது நடைமுறை சாத்தியமற்றது. இப்படி இந்த ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொன்னால், அது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனப்பிரமையினால் தான் அது என்ன வெளிப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிக்கிறது என்று சொன்னால், அந்த பெண் தனியாக இருக்கும்போது, தனியாக ஆளில்லா இடத்தில் நடந்து போகிற போது பேயை பார்த்ததாக, பேய் அந்த பக்கம் போனதாக வந்ததாக அவள் நம்புவதால் ஒரு பிரமை ஏற்பட்டு தன்னை பைத்தியம் போல் என்ன செய்கிறாள், காட்டிக்கொள்கிறாள். ஒன்று அது நடிப்பாக இருக்க வேண்டும், அல்லது என்ன மைண்டு சிந்தனை தடுமாற்றமாக இருக்க வேண்டும். அதே பெண் பலரோடு அதே இடத்தில் இருள் சூழ்ந்த நேரத்தில் செல்கிற போது எந்த பெயும் என்ன முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ஒத்த ஒருத்தியாக போகிற போது, அல்ல ஒத்த ஒருதனாக போகிற போது, அவன் மனதுக்குள் எண்ணக்கூடிய அந்த பிரமையினால் அவனே தன்னை புத்தி பேதலித்தவனாக காட்டிக்கொள்கிறானே ஒழிய அது உண்மையிலே என்ன பேய் அல்ல. அப்படின்னா உலகத்தில் நாம மையவாடி சுற்றி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லேயே எத்தனை 1000 மக்கள் கடையலூர்ல இறந்துருப்பாங்க. அவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்கான்னு வைங்க, இருக்கிற மக்கள் தாக்கு பிடிப்பாங்களா? தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னா ஒரு மனப்பிரமை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேய் என்பது இல்லவே இல்லை, ஷைத்தான் தான். ஷைத்தான் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்டப்பட்டிருக்கிறான். உயிரோடு இருக்கிற அந்த மனிதன் இறந்து விட்டால் அந்த ஷைத்தான், அந்த மனிதனுக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான், அந்த மனிதனுக்கு சாட்டப்பட்ட மலக், அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவர்களை எப்படி பயன்படுத்த வேணும் அப்படி பயன்படுத்திக் கொள்வான். அவ்வளவுதான். சாட்டப்பட்டிருக்கிறான். அவன் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த இருவரும் எங்கு போவார்கள், யார் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்வார்கள் என்பது நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அவ்வளவுதான். அத்தோடு அதை நாம் முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். இது ஷைத்தானை பற்றிய ஒரு புரிதலை நாம் நேற்று வரை நாம் பார்த்திருக்கிறோம். ஷைத்தான் என்பது அது தனி இனமா என்றால் இல்லை, ஜின்னில் கெட்டவைகளைத்தான் ஷைத்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஜின் என்கிற அந்த இனத்தில்
கெட்டவைகளைத்தான் என்ன ஷைத்தான் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏன்னா அந்த ஷைத்தான் கானமில் ஜின்னி ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி அல்லாஹ் சொல்றார். மலக்குகளை எல்லாம் ஆதமுக்கு அடிமணியை சொல்கிற போது அவன் அடிமணியை மறுத்தான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், கட்டுப்பட மறுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன். ஆனா அவன் ஜின்னினத்தை சார்ந்தவனாகத்தான் இருந்தான். அப்போ அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் தான். ஷைத்தான் என்பவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் தான் என்பதை குர்ஆன்ல நம்ம சூரத்தில் கஹ்ஃபிலே நீங்க படித்து பார்த்தால் அது கானமினல் ஜின்னி ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷைத்தான் என்பவன் அவன் தனி இனம் அல்ல, ஜின்னில் கெட்டவனாக பார்க்கப்படக்கூடியவன் தான் ஷைத்தான். ஜின்னில் கெட்டவனாக பார்க்கப்படக்கூடியவனைத்தான் ஷைத்தான் என்று இஸ்லாம் என்று சொல்லி காட்டுகிறது. இப்ப நாம ஜின்னை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம், தொடர்ந்து நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஜின்னை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஜின்னில் எத்தனை வகை இருக்கிறது, அது பார்க்கப்பட முடியாத ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு என்பதில் முனையாலும் நமக்கு சந்தேகம் இல்லை. அதை நாம் கடந்த நாட்களில் நாம் அதை புரிந்திருக்கிறோம். இப்ப ஜின்களுடைய வகையை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஜின்னு ஸலாசு அஸ்னாஃப், ஜின்கள் மூன்று வகையினர். ஒன்று சின்ஃபுல் லஹும் அஜ்னிஹா யதீரூன ஃபில் ஹவா, ஒரு வகையினருக்கு இறக்கைகள் இருக்கும், அவர்கள் காற்றில் என்ன செய்வாங்க, பறந்து செல்வார்கள். காற்றில் அந்த ஜின்கள் என்ன செய்வாங்க, பறந்து போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை சின்ஃபுன் ஹய்யாத்துன் வ கிலாபும், அவர்கள் பாம்புகளாகவும் நாய்களாகவும் இருப்பார்கள். அந்த ஜின்கள் பாம்புகளாகவும் நாய்களாகவும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப நம்ம பார்க்குற நாயும் பாம்பு எல்லாமே வந்து ஜின்னு நினைச்சிடாதீங்க, அது பின்னால வருது, அதை நாம சொல்லுவோம், சரிங்களா? ஆனா அப்படி ஒரு வகை என்ன ஜின்கள்ல இருக்கிறாங்க, பாம்பாவும் இருப்பாங்க, நாயாவும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இது ஒரு வகை. இரண்டு. மூன்றாவது ஒரு வகை ஆங்காங்கே அவங்க என்ன செய்வாங்க, பறந்து கொண்டு பதுங்கி கொண்டு என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. ஆங்காங்கே பறந்து கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு ஆங்காங்கே என்ன ஒதுங்கி கொண்டு என்ன செய்வாங்க, வசிப்பாங்க. இப்படி ஒரு வகை என்ன ஜின்கள். ஆக மூன்று வகையான ஜின்கள் இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். இதை அபூ ஸஅலபா அல் குஷைனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். தபரானி, இப்னு ஹிப்பான் போன்ற, ஹாக்கிம் போன்ற நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நாம பார்க்கக்கூடிய நாய்கள், நாம பார்க்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே ஜின்னாக இருக்குமா என்று சொன்னால் எல்லாம் ஜின் அல்ல, எல்லாமே ஜின்னு கிடையாது. அப்ப எதுல எந்த பாம்பு தான் ஜின்னு, எந்த நாய் தான் ஜின்னு என்று நாம அதை புரிந்து கொள்ளணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்றாங்க, அதை நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. அதாவது புகாரியில 3298வது ஹதீஸ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், அன்னஹு சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு அலல் மிம்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போது நபி அவங்க சொல்றாங்க, உக்துல் ஹய்யார், பாம்பையெல்லாம் கொன்றுங்க, வக்துலு லா துஃபையத்தைனி வல் அபுதர். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பாம்பில் இன்னொரு வகை இருக்கிறது. என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முதுகில் 2 கோடுகள் உள்ள, வெள்ளை நிற கோடுகள் உள்ள அந்த லுத் துஃபியத்தைன் என்கிற 2 வகையான பாம்பு. முதுகுல 2 கோடு இருக்கும், வெள்ளை கோடு இருக்கும். அதுல ஒன்று லுத் என்ற பெயருடைய பாம்பு, இன்னொன்று என்ன, துஃபியத்தைன் என்கிற பெயர் உள்ள பாம்பு. இந்த 2 பாம்பை என்ன செய்யுங்க, கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது குட்டையானதாக இருக்கும். கோடு உள்ள அந்த லுத்து துஃபியத்தை என்கிற அந்த பாம்பு குட்டையா இருக்கும். நம்மளே பாம்புல எத்தனையோ வகை என்ன செய்யறோம், சாரங்கிறோம், கருணாகங்கிறோம், நாகப்பாம்புங்கிறோம், நல்ல பாம்புங்கிறோம், பச்சை பாம்புங்கிறோம், அந்த பாம்புங்கிறோம். நம்ம பகுதியில நமக்கு அந்த பாம்புகளுடைய
வகைகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வகைகள் இருக்கு, நமக்கு சொல்லப்படாமல் நாம பார்க்கப்படாத எத்தனையோ வகையான பாம்புகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க உரையில் குறிப்பிடுகிற போது சொன்ன அந்த பாம்பு பொதுவாக கொல்லுங்கன்னு சொல்லிட்டு குட்டையாக முதுகுல 2 வெள்ளைக்கோடு உள்ள லுத்து என்கிற இனத்தை சார்ந்த, துஃபியத்தை என்கிற இனத்தை சார்ந்த அந்த 2 பாம்பு என்ன செய்யுங்க, கொன்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, சிதைந்த வால் கொண்ட அபுத்தர் என்கிற அந்த பாம்பை என்ன செய்யுங்க, கொன்றுங்க. வால் என்ன சிதைஞ்சு போய் இருக்கும், அந்த பாம்புக்கு பேர் அபுத்தர், அந்த பாம்பை என்ன செய்யுங்க, கொன்றுங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு ஏன் இந்த 2ஐயும் கொல்ல வேண்டும், இன்னஹுமா யத்மிசானில் பஸர வ யஸ்தஸ்கிதானில் ஹபல, அதற்கான காரணத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதாவது அந்த 2ம் மனிதனுடைய கண் பார்வையை அவித்து விடும். அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு அது விஷம் கர்ண கொடூரமான, மனிதனை நேராக பார்த்து அது விஷத்தை பாய்ச்சினால் மனிதனுடைய கண் பார்வை என்ன செய்ய, அப்படியே அவிஞ்சு போயிடும். அதனால அது நமக்கு தீங்கிழைக்கக்கூடியது. அந்த 2 என்ன செய்யுங்க, போட்டு தள்ளிருங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கருவை கலைத்து விடும், கருவை கலைத்து விடும். அது எந்த கருவா இருந்தாலும் சரி, விஷம் உடம்புல ஏறிச்சுன்னு சொன்னா கரு என்ன உடல்ல அது பெண்களுக்கு இருக்கிற அந்த கரு அல்லது ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த உயிரினு எல்லாத்தையுமே என்ன செய்யும், சோழிய முடிச்சிடும். அதனால இவ்வளவு விஷத்தன்மை கொண்ட இந்த பாம்பை கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இத மிம்பர்லயே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் 3200, இது 3297 முதல்ல நான் சொன்னது புகாரில. 3298வது ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபீனா அன உதாரிது, நாங்கள் ஒரு நாள் ஒரு பாம்பை கொல்வதற்காக அதை விரட்டி சென்றோம். அப்படியே நெருங்கி ஓடிக்கிட்டே இருக்கு, அதை போய் நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்றோம், விரட்டிக்கிட்டே போறோம். அப்படி போகும்போது அபூ லுபாபா என்கிற அந்த சஹாபி தோழர் அவர்கள் என்னை கூப்பிட்டு அதை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். அபூ லுபாபா சொன்னார், லா தக்துல்ஹா ஃபநாதானி அபூ லுபாப் லா தக்துல்ஹா. யாரு, அப்துல்லா பின் உமர் சொல்றாரு, நான் பாம்பை பார்த்துட்டு அதை அடிச்சு கொன்றோம்னு போகும்போது அபூ லுபாபா என்னை கூப்பிட்டு, அப்துல்லா பின் உமர் வாங்க வாங்க பாம்பு அடிக்காதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், யாருக்கு, அபூ லுபாபாவிற்கு. நான் என்றால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அப்துல்லா பின் உமர் என்கிற நான் அபூ லுபாபாவுக்கு சொன்னேன், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது அமர பி கதில் ஹய்யாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்பு கொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முந்தைய ஹதீஸ்ல மெம்பர்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, பாம்பை என்ன செய்யுங்க, பார்த்தா அடிச்சு கொண்டுங்கன்னு தானே சொன்னாங்க. அதை தான் நான் அடிச்சு கொல்றதுக்கு அப்படி போறேன், ஏன் வாண்டாங்கிறீங்க நீங்க அப்படி சொல்லி அப்துல்லா பின் உமர் அபூ லுபாபாவிட்ட என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. நீங்க ஏன் வாண்டன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அபூ லுபாபா சொன்னார், இன்னஹு நஹா பஅத தாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முன்பர்ல சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்க, அதை தடை செய்தார்கள். பொதுவாக பாம்பை பார்த்தா கொல்லக்கூடாது, பொதுவாக பாம்பை பார்த்தா கொல்லக்கூடாது. அந்தவாத்தில் புயூத் வஹியல் அவாமிர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன பாம்பு என்று தெரிந்ததற்கு பிறகுதான் கொல்ல வேண்டும். பாம்புல அப்ப 2 வகைகள் இருக்கிறது, பாம்புல 2 வகைகள் இருக்கிறது. அது என்ன வகை பாம்பு என்று தெரிந்ததற்கு பிறகுதான் கொல்லணும் ஒழிய பாம்பு கண்ட உடனே கள்ளத்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, போற்றக்கூடாது, அடிச்சிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தான் அபூ லுபாபா அப்துல்லா பின் உமருக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது அந்தவாத்தையில் புயூத், அது என்ன வகை பாம்பு, ஒன்று வீடுகளில் வசிக்கக்கூடிய பாம்பு, அதை என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. வீடுகளில் நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல பாம்பு இருந்துச்சுன்னு வைங்க, அதை கொல்லக்கூடாது. இல்லை ஏடி முடியாது அவர் சொல்லுவார். கண்டாலே படையே நடுங்கும் போது வீடுக்குள்ள பாம்பு வளர்க்க முடியுமா? கோழி குஞ்சை வளர்க்குறதே பெரும்பாடா இருக்கு. கரப்பா குஞ்சு வந்தாலே அடிச்சு குடிச்சு தெருக்கு ஓடிடுறோம். இதுல பாம்பை வேற வீட்டில் வளர்க்கணுமா?
என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கேள்வி கேட்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, வீட்டில் வளரக்கூடிய பாம்பை கொல்லாதீர்கள், வீட்டில் வளரக்கூடிய பாம்பை கொல்லாதீர்கள். அதுக்கு சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவாத்தைல் புயூத், அது வீட்டில் வசிக்கக்கூடியது, வீட்டில் வளரக்கூடியது, வீட்டுடையது. என அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பாம்பை என்ன செய்யக்கூடாது, நாம கொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, அவை வீட்டில் வசிக்கும் ஜின்களாகும். அது வஹியல் அவாமிர், அது பாம்பல்ல, அது நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய அது ஜின்னு, அது பாம்பு வடிவத்தில் இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ ஓடுகிற அந்த பாம்பு என்ன பாம்பு நமக்கு தெரியாது. அப்துல்லா பின் உமர் போய் உடனே அஜாப்ஜான் போய் என்ன செய்யாதீங்க, அடிச்சு தோசம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அது வீட்டில் நம்மளுடைய சுத்திக்கிட்டு நடந்த பாம்பா இல்ல அது வெளியில நடமாடிக்கிட்டு இருந்த பாம்பாங்கிறத கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி என்ன செய்யுங்க, அதை கொல்லணுங்கிற முடிவுக்கு வாங்க. கொல்லணும் தான் சொன்னாங்க. எதை கொல்லணும் எதை கொல்ல வேண்டாம் என்று இருக்கிறது. நீங்க இடம் விடாம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டீங்கன்னு வைங்க, நபி அவர்கள் கொல்லக்கூடாது என்று சொன்ன அந்த பாம்பை நீங்க கொண்ட குற்றவாளியா என்ன செய்வீங்க, ஆயிடுவீங்க. கொல்லக்கூடாது என்று சொன்ன பாம்பு என்ன பாம்பு, அது ஜின்னு. அப்போ ஜின்னு என்பது யார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு படைப்பு. ஒரு மனிதனை எப்படி அநியாயமாக கொல்லுவது கூடாதோ அது மாதிரி அந்த ஜின்னை நீங்க கொல்லுவது என்ன கூடாது, கொலை குற்றத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க. அதனால என்ன செய்யாதீங்க, அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க, கொன்றாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியே அபூ லுபாபா அப்துல்லா பின் உமருக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. பாம்புல 2 வகை இருக்கிறது, இந்த 2 வகையை என்ன செய்யக்கூடாது, நாம கொல்லக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்து. அப்போ வீட்டில் வசிக்கக்கூடிய நம்மை சுற்றி வரக்கூடிய அது எங்கேயும் போகாது, அது வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். வீட்டில் என்ன இறை கிடைக்குதோ அதை சாப்பிட்டு எங்கேயாவது ஓரமாக போய் என்ன செய்யும், அது ஒதுங்கி எனக்குனான்னு என்ன செய்யும், படுத்துக்கிடும். அப்போ அப்படிப்பட்ட பாம்பாக இருந்தால் அதை யோசனை பண்ணி அப்படின்னா அப்போ அது வீட்டில் நம்ம சாப்பாடு விட்டு வளர்க்கணுமா, பூனையை வளர்க்குற மாதிரி, கோழியை வளர்க்குற மாதிரி, சேவலை வளர்க்குற மாதிரி வளர்க்கணுமா என்றால் அதுக்கும் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பின்னர் அதுக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. எந்த பாம்பு வீட்டில் வளர்கிற எந்த பாம்பை கொல்லக்கூடாது. அதுல என்ன 2 வகை இருக்கு, அதுலயும் 2. பொதுவாக பாம்பை கொல்ல வேண்டும் கொல்லக்கூடாது என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிரிக்கிறாங்க. வீட்டில் இல்லாத நம்மை சுற்றி வராத வெளியில உள்ள பாம்பை கொன்றுங்க, வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற பாம்பை என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க. ஏன், அது ஜின்னாகும். என்ன நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, ஜின்கள் 3 வகை, ஜின்கள் 3 வகை. அதுல ஒரு வகை என்ன, நாய்களும் பாம்புகளுமாக என்ன செய்யும், இருக்கும். அப்ப அந்த ஒரு வகையான அந்த ஜின் இனத்தை சேர்ந்த பாம்பு உங்க வீட்டுக்குள்ள இருந்து நீங்க இது பாம்புலோ அப்படின்னு சொல்லி கொண்டுட்டீங்கன்னா ஒரு ஜின்னை நீங்க கொண்டுட்டீங்க, ஒரு ஜின்னை நீங்க கொண்டுட்டீங்க, அந்த குற்றத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க. அதனால கொஞ்சம் நிதானமா என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப வீட்டில் நாம பாம்பை பார்க்கணும்னு சொன்னா கொல்ல வேண்டுமா இல்லை அப்படியே விட்டுறணுமா, அது உண்மையிலேயே அந்த பாம்பு ஜின்னுனா அப்படின்னு சொல்லி நாமளா நினைத்து கொண்டு அதுக்கு சாப்பாடு போட்டு நாம சாப்பிட்ற வரைக்கும் அல்ல அது சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு அதை வளர்க்கணுமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் என்ன செய்வோம், அதை தெரிந்து கொள்வோம்.